நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள். டிசம்பர் 18. புனித வினிபால்ட். இங்கிலாந்து நாட்டிலுள்ள வெசக்ஸ் பகுதியில் வாழ்ந்த அரச குடும்பத்தினரான ரிச்சர்ட் முன்னா பெற்றோருக்கு கிபி 701 பிறந்தார் வினிபால்ட். புனித வில்லிபால்ட் புனித வால்பர்காவின் சகோதரரான இவர் தன் தந்தை மற்றும் சகோதரருடன் ரோமைக்கு திருப்பயணம் மேற்கொள்ள தன் தந்தையினை இத்தாலியில் இழந்தார். 7 ஆண்டுகள் ரோமையில் தங்கி தன் மேற்படிப்பினை படித்த வினிபால்ட் துறவற வாழ்வின் முன் அடையாளமாக உச்சந்தலையில் வட்டமாக மொட்டையடித்துக் கொண்டார். புனித போனிபஸ் கேட்டுக்கொண்டதன் பேரில் கிபி 739 ஜெர்மன் பகுதிக்குச் சென்ற வினிபால்ட் துருஜியா என்ற இடத்தில் குருத்துவ அருட்பொழிவு பெற்று ஜெர்மன் மற்றும் பவாரியா பகுதிகளிலுள்ள ஆலயங்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். ஈச்ஸ்டேட் மறைமாவட்டத்தின் ஆயராக இருந்த தன் உடன்பிறந்த சகோதரரான வில்லிபால்ட்டின் அழைப்பின் பேரில் ஹெய்டன் ஹெய்ம் என்னும் இடத்திற்குச் சென்ற வினிபால்ட் புதிய துறவு மடத்தினை கட்டி எழுப்பி குரு மாணவர்களை பயிற்றுவித்தார். தான் நிறுவிய துறவு மடத்தில் ஆசீர்வாதப்பரின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்திய வினிபால்ட் கல்வி மற்றும் மறைப்பணி தளத்தின் மையமாக தன் துறவு மடத்தினை அமைத்தார். கிபி 761 ஃபுல்டாவிலிருந்த புனித போனிபஸின் திருத்தலத்திற்கு ஜெபிக்கச் சென்ற இவர் அங்கிருந்து திரும்பும் வழியில் நோயுற்றார். மிகவும் சோர்வுற்ற நிலையில் தம் துறவு மடத்திற்கு வந்து சேர்ந்த வினிபால்ட் உடல் நலிவுற்று கிபி 761 டிசம்பர் 18 விண்ணகமடைந்தார். தன் உடன் பிறந்தவர்களான புனித வில்லிபால்ட் புனித வால்பர்காவுடன் இணைந்து இறைப்பணிகளைச் செய்து ஆண்டவரை புகழ்ந்தேத்திய அருட்தந்தை வினிபால்ட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித வினிபால்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பங்களில் இறை அழைத்தல் உருவாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அன்னைவோர் அதிசயம். கண்
வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. மதுரை உயர் மறை மாவட்டம் மதுரை மேலவாசல் டவுன்ஹால் ரோட்ல அமைஞ்சிருக்கிற புனித ஜெபமாலை அன்னை அருட்தலம். மதுரை மாநகர்ல கட்டி எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் அப்படின்ற பெருமைக்குரியதா இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. டவுன்ஹால் ரோட்ல பரபரப்பான வணிக பகுதியில இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. முதல்ல 1592ஆம் ஆண்டு தத்துவ போதகர் ராபர்ட் தே நொபிலியால இந்த பகுதியில கூரையால் வேயப்பட்ட ஆலயமானது கட்டப்பட்டதா. புனித ஜெபமாலை அன்னையின் அருள் நிறைந்து விளங்குகின்ற இந்த ஆலயத்திற்கு சமய வேறுபாடின்றி அனைத்து மக்களும் வந்து ஜெபிக்கிறாங்க. கிபி 1592ஆம் ஆண்டு இந்த மதுரை மாநகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட தொடங்கிய இயேசு சபை தலைமையகத்தோட சிற்றாலயமா இந்த ஆலயம் விளங்கி இருக்கு. இந்த பகுதியில தத்துவ போதகர் ராபர்ட் தே நொபிலி, வீரமா முனிவர் ஆகியோர் திரு வழிபாடுகளை நிறைவேற்றி மறைபரப்பு பணிகளை செஞ்சிருக்காங்க. கிபி 1592ஆம் ஆண்டு முதல் இயேசு சபையின் நிர்வாகத்தில் செயல்பட்ட பழமையான ஆலயமானது கிபி 1773ஆம் ஆண்டு போர்த்துகீசிய பத்ரவாதோ குருக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை பகுதியில் வாழ்ந்த அக்கால கிறிஸ்தவர்கள் திருவழிபாடுகளில் பங்கேற்பதற்கு போர்த்துகீசிய கட்டடக்கலையில் புதிய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. 200 ஆண்டுகள் பழமையான அவ்வாலயமானது பழுதடைய தற்போது அமைந்திருக்கின்ற இவ்வாலயமானது 1970ஆம் ஆண்டு அன்றைய பங்கு தந்தை அருட்திரு அடல்ரிக் டி குரூஸ் அவர்களால் கட்டி எழுப்பப்பட்டு அன்றைய பாப்பரசரின் பிரதிநிதியான மேதகு நாக்ஸ் அவர்களால் அர்ச்சிப்பு செய்யப்பட்டது. அருட்தலத்தின் புனிதமான தூயகம். இந்த தூயகத்தின் மையப்பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுபட்ட சுரூபமும் அதற்கு கீழே நற்கருணை பேழையும் அமைந்திருக்கிறது. இந்த தூயகத்தின் ஒரு பகுதியில் இந்த பங்குத்தலத்தின் பாதுகாவலியான புனித ஜெபமாலை அன்னையின் சுரூபமும் புனித சூசையப்பரின் சுரூபமும், மறுபுறத்திலே புனித சகாய அன்னையின் சுரூபமும், மதுரை உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித அருளானந்தரின் சுரூபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புனித ஜெபமாலை அன்னை அருட்தலத்துல கிபி 1967ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இடைவிடா சகாய அன்னையின் நவநாள் பக்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நவநாள்ல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாம பிற மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளும் கலந்து கொண்டு சகாய அன்னையிடம் ஜெபிக்கிறாங்க. முதல்ல கிபி 15ஆம் நூற்றாண்டுல தான் இடைவிடா சகாய அன்னையின் உருவமானது வரையப்பட்டிருக்கு. வாதுமை மர பலகையில வரையப்பட்ட அந்த ஓவியமானது இன்றளவும் ரோமை நகர்ல உள்ள புனித அல்போன்ஸ் லிகோரியார் ஆலயத்துல பாதுகாக்கப்பட்டு வருது. இடைவிடா சகாய தாயின் ஓவியத்தை நாம பார்க்கும் போது வணங்கிட்டு ஜெபிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அத கூர்ந்து கவனிச்சாதான் பாலன் இயேசுவின் உணர்வுகளையும் சகாய தாயின் உணர்வுகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். புனித மரியன்னை தன் குழந்தையான இயேசு கிறிஸ்து படப்போகின்ற பாடுகளை குறித்து வருத்தத்தோடு தியானிப்பவராக இச்சுரூபம் அமைந்திருக்கின்றது. அன்னை அணிந்திருக்கும் சிவப்பு நிற திருவுடை ஆண்டவருடைய பாடுகளின் அடையாளமாகவும், பச்சை நிறத்திலான மேலாடை அன்னையின் கன்னிமைக்கு அடையாளமாகவும் அமைந்திருக்கின்றது. புனித மரியன்னை தலையில் முக்காடு அணிந்திருப்பது அவரது பணிவினையும் தாழ்ச்சியினையும் குறிப்பிடுகின்றது. அன்னையின் வலது பகுதியில் புனித மிக்கேல் அதிதூதரின் சுரூபம் அமைந்திருக்கின்றது. புனித மிக்கேல் அதிதூதர் ஆண்டவருடைய விழாவினை துளைக்கப் போகும் ஈட்டியினையும் அவரின் தாகத்திற்கு தரப்பட இருக்கும் புளித்த காடியினையும் தாங்கியவராக நமக்கு காட்சி தருகின்றார். அன்னையின் இடதுபுறத்தில் புனித கபிரியேல் அதிதூதரின் சுரூபம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. புனித கபிரியேல் அதிதூதர் தன் கரங்களில் 3 குறுக்கு கட்டைகள் கொண்ட சிலுவையினையும் ஆண்டவரை சிலுவையில் அறைய பயன்பட இருக்கின்ற ஆணிகளையும் தாங்கியவராக காட்சி தருகின்றார்.
அன்னையின் கரங்களில் தவழுகின்ற குழந்தை இயேசு புனித கபிரியேல் வானதூதரின் கரங்களில் இருக்கின்ற சிலுவையினையும் ஆணிகளையும் திரும்பி பார்த்து தான் படப்போகும் பாடுகளை குறித்து பயந்தவராகவும் அன்னையின் கரத்தினை இறுக பிடித்தவராகவும் அமர்ந்திருக்க, அவரது காலணியானது பயத்தில் நழுவி விழுவதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இச்சுரூபத்தின் மேல் பகுதியில் அமைந்துள்ள இந்த கிரேக்க எழுத்துக்கள் புனித மரியன்னை இறைவனின் தாய் என்று பொருள்படுகின்றது. புனித மிக்கேல் அதிதூதருக்கு மேற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கும் இந்த எழுத்துக்கள் புனித மிக்கேல் அதிதூதரையும், புனித கபிரியேல் அதிதூதருக்கு மேற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கும் இந்த கிரேக்க எழுத்துக்கள் புனித கபிரியேல் அதிதூதரையும் குறிப்பிடுகின்றது. குழந்தை இயேசுவின் தலைப்பகுதியின் அருகே காணப்படுகின்ற இவ்வெழுத்துக்கள் இயேசு கிறிஸ்து என்று பொருள்படுகின்றது. சுமார் 424 ஆண்டுகளாக இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கின்ற புனித ஜெபமாலை அன்னைக்கு ஆண்டுதோறும் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள் கொடியேற்றத்துடன் துவங்கும் திருவிழா நிகழ்வில் அக்டோபர் மாதம் 6ஆம் நாள் மாலையில் சிறப்பு திருவிழா கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு புனித ஜெபமாலை அன்னை இந்த பகுதியிலே தேரில் பவனியாக வலம் வந்து மக்களை ஆசீர்வதிக்கிறார். அருட்தலத்திற்கு வரக்கூடிய இறை மக்கள் நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிப்பதற்கு வசதியாக இந்த ஆலயத்தின் பக்கவாட்டு பகுதியிலே ஆராதனை சிற்றாலயமானது அமைந்திருக்கிறது. புனித பவுல் ஜூபிலி ஆண்டின் நினைவாக கட்டப்பட்டு கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் நாள் அன்றைய பேராயர் மேதகு பீட்டர் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்ட இந்த ஆராதனை சிற்றாலயம் புனித சகாய அன்னையின் 2350வது வார நவநாள் நினைவாக 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் நாள் மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. புனித ஜெபமாலை அன்னையின் அருள் நிறைந்து விளங்குகின்ற இந்த ஆலய வளாகத்தில் புனித லூர்து அன்னையின் கெபியானது அமைந்திருக்கிறது. இந்த கெபியிலே புனித சகாய அன்னையின் சுரூபமும் புனித லூர்து அன்னையின் சுரூபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இடைவிடா சகாய அன்னை நவநாளின் 40ஆம் ஆண்டு நினைவாக கட்டப்பட்ட இந்த கெபியானது கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் மதுரை உயர்மறை மாவட்ட மேனாள் பேராயர் மேதகு பீட்டர் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலய வளாகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளின் கெபியும் அமைந்திருக்கிறது. இந்த கெபியின் மேல் பகுதியிலே கல்வாரி காட்சியும், கீழ்ப்புறத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதும் சுரூபங்களாக வடிக்கப்பட்டிருக்கிறது. இரட்சகர் சபை குருக்கள் கொடுத்த தியானத்தின் நினைவாக கட்டப்பட்ட இந்த கெபியானது கடந்த 1967ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. அன்றிலிருந்துதான் இந்த ஆலயத்திலே புனித சகாய அன்னை நவநாள் நிகழ்வும் துவங்கி இருக்கிறது. ஒரு தாயானவள் தனது குழந்தைக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து பாதுகாத்து அரவணைத்துக் கொள்வதைப் போல புனித மரியன்னை தன்னிடம் ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய பக்தர்களை தனது அரவணைப்பில் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார் என்று திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கூறுகிறார். இதற்கு சான்றாக கிபி 1571ஆம் ஆண்டு துருக்கிக்கு எதிராக நடைபெற்ற லெப்பாந்தோ கடற்போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ரோமையில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி ஜெபமாலை ஜெபித்தார்களாம். போரின் இறுதியில் கிறிஸ்தவர்களே வெற்றியும் அடைந்தார்களாம். ஜெபமாலை ஜெபிப்பதன் வல்லமை திருச்சபையில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வாக அமைந்தது என்று திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது. நாமும் நம்முடைய குடும்பத்தில் அன்றாடம் ஜெபமாலை ஜெபித்து அன்னைக்கு ஒப்புக் கொடுப்போம். அன்பு நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்னை ஓர் அதிசயம் சிறப்பு நிகழ்ச்சி. செய்திகள். உண்மையான அமைதி என்பது ஆயுதங்கள் அல்லது அச்சத்தின் வழியாக அடையப்படுவதில்லை. மாறாக அகிம்சை, உரையாடல், பணிவு மற்றும் நீதி மற்றும் மனித மாண்பிற்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பு வழியாக அடையப்படுகிறது.
என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 18 வியாழக்கிழமை அன்று 59வது உலக அமைதி நாளுக்காக வழங்கியுள்ள செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, அமைதி இதயத்தில் தொடங்குகிறது, நாம் என்ன செய்கிறோம் என்பதில் வெளிப்படுகிறது, மேலும் அது வீட்டிலும் உலகிலும் நமது தேர்வுகளை வழிநடத்த வேண்டும் என்றும் மொழிந்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக, ஆயுதமற்ற மற்றும் ஆயுதம் களையும் ஓர் அமைதியை நோக்கி என்ற தலைப்பில் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டுள்ளார் திருத்தந்தை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற இயேசுவின் வாழ்த்தை நினைவுகூர்ந்து தனது செய்தியை தொடங்கியுள்ள திருத்தந்தை, உண்மையான அமைதி என்பது மோதல்கள் இல்லாதது மட்டுமல்ல, இதயங்களை ஒளிரச் செய்து வன்முறையை வெல்லும் ஒரு மாற்று சக்தியாகும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இருள் மற்றும் சோதனைகளுக்கு மத்தியிலும் கூட அமைதி நிலவுகிறது என்றும், மேலும் அதற்கு வெளிப்படைத்தன்மை, விழிப்புணர்வு மற்றும் அதற்காக உழைத்தவர்களை நினைவுகூறுதல் தேவை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. உண்மையான கிறிஸ்தவ அமைதி இயேசுவின் வன்முறையற்ற முன்மாதிரியை பின்பற்றுகிறது என்றும், அது ஆயுதமற்றது, பணிவு மற்றும் விடாமுயற்சி கொண்டது என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். இராணுவ செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. அதேவேளையில் கல்வி மற்றும் ஊடக திட்டங்கள் பெரும்பாலும் அமைதியை வளர்ப்பதற்கு பதிலாக தற்காப்பு மனநிலையை ஊக்குவிக்கின்றன என்று மொழிந்துள்ள திருத்தந்தை, தனிப்பட்ட முறையிலும் சமூகத்திலும் போரை நிராகரித்து அமைதியை தேர்ந்தெடுக்குமாறு மக்களை வலியுறுத்தியுள்ளார். அமைதி சாத்தியம் என்றும், அது தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் ஆர்வமுடனும் வளர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, ஆயுதங்கள் அமைதிக்கான கருவிகளால் மாற்றப்பட்டு ஆயுத குறைப்பு, நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் ஒரு உலகத்திற்கு அழைப்பு விடுத்து தனது செய்தியை நிறைவு செய்துள்ளார். கிறிஸ்துமஸ் விழா மற்றும் யூதர்களின் கனுக்கா பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுடன் இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக் அவர்கள் தொலைபேசி வாயிலாக உரையாடினார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 17 புதன்கிழமையன்று நடந்த இந்த தொலைபேசி உரையாடலில் அண்மையில் சிட்னியில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்ட உலகளாவிய நிகழ்வுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது என்றும் திருப்பீட செய்தி தொடர்பகம் கூறியுள்ளது. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் அமைதி முயற்சிகளில் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் ஈடுபடுமாறு வேண்டுகோள் விடுத்த திருத்தந்தை, அப்பகுதியில் மனிதாபிமான உதவி முயற்சிகளை தீவிரப்படுத்தவும் அவற்றை தொடர்ந்து தடையின்றி மேற்கொள்ளவும் வேண்டிய அவசர தேவையையும் வலியுறுத்தியுள்ளார். முறைகேடுகள் நடப்பதாக கூறி அகமதாபாத்தில் உள்ள செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உயர்நிலைப் பள்ளியை குஜராத் அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது என்றும், டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமையன்று மாவட்ட கல்வி அதிகாரி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் என்றும் யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாவட்ட கல்வி அதிகாரியின் அறிக்கையில் தெளிவற்ற நிர்வாகம், பாடப்புத்தக விற்பனையில் முறைகேடு, அங்கீகரிக்கப்படாத கால அட்டவணை, குத்தகை மீறல்கள் மற்றும் போலி சான்றொப்பங்கள் ஆகியவையும் அப்பள்ளியில் நிகழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளதையும் அச்செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இயேசு சபை அருள்பணியாளர் செட்ரிக் பிரகாஷ் அவர்கள் குஜராத் அரசின் இந்த செயலை ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்று வர்ணித்துள்ள அதேவேளை, பள்ளியின் நிர்வாகத்தை அரசு கையகப்படுத்தாமல் சட்ட வழிமுறைகள் மூலம் எந்த ஒரு சிக்கல்களையும் தீர்த்திருக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறியுள்ளார். குஜராத்தின் 6,30,00,000 மொத்த மக்கள் தொகையில் கிறிஸ்தவர்கள் ஏறத்தாழ 0.5 விழுக்காடு மட்டுமே உள்ளனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையேயான எல்லை மோதல்கள் மோசமான சூழலை உருவாக்கியுள்ள நிலையில் இந்த பதற்றம் கட்டுக்கடங்காமல் போவதை தவிர்க்க இரு நாடுகளும் உடனடியாக பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று கராச்சியில் உள்ள புனித பேட்ரிக் கத்தோலிக்க நிறுவனத்தின் அதிபர் தந்தை மரியோ ஆஞ்சலோ ரோட்ரிகுவஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநில பாதுகாப்பு, பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு உள்ளிட்ட இலக்குகளை அடைய வேண்டுமானால் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது இன்றியமையாதது என்று மேலும் வலியுறுத்தியுள்ளார் அதிபர் தந்தை ரோட்ரிகுவஸ். இரு நாட்டு தலைவர்களும் தங்களது மக்களின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மாநிலத்தின் நன்மையை கருத்தில் கொண்டு அமைதிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம். இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும்
மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.